காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவில் இணைந்தால் ஊழல் கரைபடிந்தவர்கள் சுத்தமாகி விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். உடனடியாக வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாகவும் சிதம்பரம் பரப்புரை கூட்டத்தில் பேச்சு. அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு, மேட் பை பிஜேபி. அது ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க. பாஜகவின் பி டீமாக அதிமுக மாறியிருப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். கட்சியை மொத்தமாக லீசுக்கு விட்டுவிட்டதாகவும் காட்டும். இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது மாயை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதாகவும் சாடல். கூட்டணிங்கிற ஒரு பெயர் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அதுவும் எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார். இந்தியா கூட்டணிங்கிற அதிமுக ஆட்சியில் என்னென்ன சீரழிவுகள் நடந்தது என பட்டியலிட முடியுமா என மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆதாரத்துடன் தெரிவித்தால் பதில் கூற தயார் என சவால். முஸ்லீம் லீக் இடதுசாரிகளின் சிந்தனைகளுடன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரஸ் கட்சிக்கென கொள்கை இல்லை என்றும் காட்டும். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் தான் உலகின் மிகப்பெரிய ஊழல். ஹைதராபாத் பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் திருச்சியில் பேரணிக்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி பேரணியை நடத்த பாஜக தரப்பு உறுதி. மோடி எதிர்ப்பு என்பது தனிமனித எதிர்ப்பு அல்ல, கொள்கை ரீதியான எதிர்ப்பு. நியூஸ்18 தமிழ்நாட்டின் களம் 18 நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விளக்கம். கிருஷ்ணகிரி மற்றும் கோவையில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். தமிழ்நாட்டில் இதுவரை 193 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். ராமநாதபுரம் தொகுதியில் பஜ்ஜி சுட்டு வாக்கு சேகரித்த ஓ பன்னீர்செல்வம். சேலத்தில் கரும்புச்சாறு பிழிந்து கொடுத்த பாமக வேட்பாளர். விராலிமலையில் அதிமுக வேட்பாளர் கும்மியாட்டம். மயிலாடுதுறை அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையின் புகைப்படம் வெளியீடு. மோப்ப நாய்களை கொண்டு சிறுத்தையை தேடும் பணி தீவிரம். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சொந்த ஊரில் இன்று காலை நடைபெறுகிறது இறுதிச் சடங்கு. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கடும் புகைமூட்டத்தால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அவதி. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என கணிப்பு. கர்நாடகாவில் மதுரம்மா தேவி கோயில் திருவிழாவில் 120 அடி உயர தேர் கவிழ்ந்து விபத்து.
அலறியடித்து ஓடி உயிர் தப்பிய பக்தர்கள். ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்திய ராஜஸ்தான் ராயல்ஸ். ஜோஸ் பட்லரின் அதிரடி சதத்தால் தொடர்ந்து 4வது வெற்றி. ஐபிஎல் வரலாற்றில் 8வது சதம் விளாசினார் விராட் கோலி. 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையையும் படைத்து அசத்தல். குறித்த உண்மைகள் அம்பலமாகும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கருணாநிதி ஸ்டாலின். சிதம்பரம் சிலுவைபுரத்தில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் மக்களவை தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன் மற்றும் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள 69% இடஒதுக்கீடு பாஜகவின் கண்களை உறுத்துவதாக கூறினார். இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா ஃபேனர் போடு அப்படின்னு கதறுவாங்க. ஊழல்வாதிகளை வெள்ளையடிக்க பிரதமர் மோடி புதிதாக வாஷிங் மெஷின் வாங்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் சாடினார். அவர் ஒரு வாஷிங் மெஷின் வாங்கியிருக்காரு. மேட் பை பிஜேபி. அது மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேரு மேட் பை பிஜேபி, மேட் இன் பிஜேபி. அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க. ஜூன் மாதத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது தேர்தல் பத்திரங்கள், PM கேர்ஸ், ரஃபேல் குறித்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் உண்மை வெளிவரும் என குறிப்பிட்ட முதலமைச்சர், சமூக நீதிக்கு வரும் ஆபத்தை மக்கள் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஊழல், குடும்ப அரசியல், கச்சத்தீவு என திசை திருப்பி வருவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவின் பி டீமாக அதிமுக மாறியிருப்பதாகவும் கூறினார். கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக வென்ற தொகுதிகளையும் சேர்த்து திமுக வெல்லும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்தார். இன்னும் 24 அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும். அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி. தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலிலே குத்தின அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. எடப்பாடி பழனிசாமியை கதற விடுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் களமிறங்கி உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். தினமும் இப்படி கதற விடுறாரு, அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. மேகதாது அணை விவகாரத்தில்